எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த ராகு கேது பயிற்சி வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது, எப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அதாவது ராகு கேது பயிற்சி கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் பயிற்சி ஆயிட்டாங்க. எவ்வளவு காலகட்டங்கள் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலும் இருக்க போறா அப்படின்னு பார்க்கும்போது 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ராகு உங்க ராசிக்கு 4ஆம் இடமான கும்பத்திலையும் கேது உங்க ராசிக்கு 10ஆம் இடமான சிம்மத்திலும் இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் ஒரு லாங் டேர்ம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 1.5 வருஷம் ஆல்மோஸ்ட். அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போறதுக்கு அதிகமான ஆண்டுகளை எடுத்துக்கொள்கின்ற கிரகங்கள் வரிசையில இந்த ராகு கேதுக்கள் 2ஆம் இடத்துல இருப்பாங்க. சனி முதல் இடத்துல இருப்பார். சனி ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷம் எடுத்து பாருங்க. அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுல உங்களுக்கு இந்த ஒரு 1.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க பயிற்சியான உடனே ஒரு வாழ்க்கை ஒரு மாற்றம் ஒரு தாக்கம் இருக்கும்னா கண்டிப்பா கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசம் எடுத்துப்பாங்க. 3 மாசத்துக்கு பிறகுதான் உங்களோட வாழ்க்கையில இந்த ராகு கேது பயிற்சிக்கான ஒரு மாற்றமே தெரிய ஆரம்பிக்கும். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கேது ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காருங்க. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். பொதுவா கேது 10ஆம் இடத்துல தனித்து இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவுதாங்க. சரிங்களா? வேலை சார்ந்த அமைப்புகள்ல மட்டும் ஒரு அலைச்சல் அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கும் கேட்டையில பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? அதிலும் குறிப்பா புதிய முயற்சிகள்ல சில தடைகள் கண்டிப்பாக உறுதியாக உங்களோட வாழ்க்கையில உண்டுங்க. சரிங்களா? எடுத்த காரியங்களை தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்களை கேது கொடுப்பார். அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களோட முயற்சிகளை அதிகமா போடுங்க. எந்த அளவுக்கு அதிகமா முயற்சி பண்றோம் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குங்க. குறிப்பா வெளிநாடு போறதுக்கான யாருக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டங்கள் உறுதியாக கை கொடுக்கும். தூர தேசங்கள்ல போய் வசிக்கிறது, அங்க போய் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றது, அல்லது அங்க நல்ல ஒரு வேலை கிடைச்சு அங்கேயே செட்டில் ஆகுறது, இது சார்ந்த அமைப்பெல்லாம் உறுதியா கிடைக்கும். நல்லா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீங்க. குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, குடும்ப வாழ்க்கைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கறது, குடும்ப உறவுகள் மீது அதிகமான அன்பு அதிகமான பாசம் ஏற்படுறது, இதெல்லாம் நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? 2வது, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சுப விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். திருமணத்துக்காக செலவு செய்யறது, செலவுகள் சற்று அதிகமா இருக்குங்க. சரிங்களா? அடுத்த ஒரு 1.5 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு பண்ணுவீங்க. நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. குறிப்பா ஒரு தங்க நகைகள் சார்ந்த விஷயத்துக்காகவோ அல்லது பார்த்தீங்கன்னா நிலம் சார்ந்த விஷயத்துக்காக அல்லது வீடு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க நிறைய செலவு செய்வீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம வேற்று மொழி வேற்று மதம் சார்ந்த நபர்களால் அல்லது வேற்று மொழி பேசும் நபர்களால் நல்ல ஒரு ஆதாயம் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில தற்போது கிடைக்கும். அவங்களால சில முன்னேற்றங்களை வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. அவங்க வழியில சில ஆதாயங்கள் சில ஏற்றகரமான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். சரிங்களா? சில முன்னேற்றத்திற்கான சில முதல் படிகளை வாழ்க்கையில தற்போது நீங்க எடுத்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம், படிப்புல நல்ல ஒரு கவனத்தை செலுத்தி நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்றது அல்லது நல்ல ஒரு கல்லூரியில சீட்டு கிடைச்சு அங்க போய் வேலைக்கு சேர்றது அல்லது படிக்கிறது, இது சார்ந்த விஷயங்கள் 2மே கிடைக்கும். அல்லது யூஜி முடிச்சவங்க படிச்சுக்கிட்டே பிஜி மாதிரி கரஸ்ல பண்றது, இதெல்லாம் தாராளமா நீங்க பண்ணலாம். அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, கேது 10ஆம் இடத்துல இருக்காலையும் ராகு 4ஆம் இடத்துலயும் ஒரு சுகமோட சேர்ந்த ஒரு அலைச்சலோட வாழ்க்கை இருக்கும். சரிங்களா? அதாவது சந்தோஷமாவும் இருப்பீங்க, அதே நேரத்துல அலைச்சலோடையும் வாழ்க்கை போகும். சரிங்களா? 2மே கலந்த ஒரு வாழ்க்கையானதான் இந்த வாழ்க்கையானது உங்களுக்கு இருக்கும் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு சொல்லலாம். ஏன்னா 10ல கேது இருக்கும் போது வேலை செய்யற இடத்துல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்குங்க. உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மூத்த அதிகாரிகள் நல்ல ஒரு பேரை வாங்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க செய்யற உழைப்பு
நீங்க போடுற எஃபர்ட்லாம் உங்களை விட அதிகமா மற்றவங்களுக்கு தான் பயன்படும். குறிப்பா ஓப்பனா சொல்லணும்னா உங்களோட உழைப்பை மற்றவர்கள் சுரண்டிப்பாங்க. சரிங்களா? உங்களை பயன்படுத்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எங்க உழைக்கிறீங்க, யாருக்காக உழைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு உழைங்க. சரிங்களா? கண்ணை மூடிட்டு நீங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காதீங்க. 2வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அமைப்புகள் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைங்க. தொழில் ரீதியாக சில இடையூறுகள், இளைஞர்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஆனா வருமானம் வந்துட்டே இருக்கும். அது நான் உறுதியா சொல்லுவேன். ஆனா இளைஞர்கள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மியூச்சுவல் ஃபண்டு, ட்ரேடிங் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். அதன் மூலமாக வருமானம் சம்பாதிப்பீங்க, பொருளாதார முன்னேற்றங்களை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த கொஞ்சம் கால தாமதப்பட்டு கிடைக்கும். 2வது இந்த காலகட்டத்தை பொறுத்த இந்த பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு உண்டுங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். அவ்வளவு எளிதில் தீராது. அதே போல 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கைய குடும்பம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கும். சரிங்களா? அதாவது பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை கொடுக்குங்க. ஆனா ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை பெருசா கொடுக்காது. அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் அதிகமா பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செலவுகள் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள், தங்க நகைகள் சார்ந்த விஷயங்களுக்காக, ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்களுக்கான செலவுகள் சற்று இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்க. அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். சரிங்களா? மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூர தேசங்கள்ல போய் பிழைக்கிறது, வசிக்கிறது, படிக்கிறது, இது சார்ந்த விஷயங்கள் அல்லது அங்க வேலைக்காக முயற்சி பண்றது, இதெல்லாம் சிறப்பா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. 2வது துர்கை வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். வேலை ரீதியா பிரச்சனை குறையணுமா, ஸ்ட்ரெஸ் குறையணுமா, விநாயகரை பிடிச்சிக்கோங்க. நிச்சயமா வேலை தொழில் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பிசினஸும் நல்லா இருக்கும். வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையிலயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமையிலயோ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1 ஹவர் கோயில்ல உட்காந்துட்டு வாங்க. சரிங்களா? வழிபாடு மனசார வேண்டிட்டு வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி சுவாமிக்கு அருகம்புல் மாலையை சாத்தி வழிபட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கை மாறும். நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.